தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள என் அன்பு சொந்தங்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் வசனங்கள் 24 27 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய திருவுளம் தூய்மையான உள்ளவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு வாக்கியத்தை நமக்கு தருகின்றார். மனித வாழும் பல மர்மங்களால் நிறைந்தது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், யாருக்கு நடக்கும் என்று யாராலையும் எதையும் கணித்து கூற முடியாது. அந்த மர்மங்கள் நிறைந்த மனித வாழ்வினை நாம் நம்முடைய அறிவாலும் ஆற்றலாலும் பணத்தாலும் பதவியாலும் வெற்றி கொள்ள முடியாது. அதுபோலதான் இறைவனின் திருவுளமும். அது எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் குழந்தைகளைப் போல தூய உள்ளத்தினராக வாழ வேண்டும். நம்மிடம் உள்ள பதவியோ பட்டமோ பொருளையோ அந்தஸ்தையோ வைத்து கடவுளின் திட்டத்திலும் கடவுளின் விண்ணரசிலும் நுழைந்துவிட முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். அது யாருக்கு வெளிப்படுத்தப்படுமோ அவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் குழந்தைகளைப் போல தூய்மையான உள்ளத்தினராக கள்ளங்கபடற்றவர்களாக இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். இறைவார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய திருவுளம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். நாமும் அவருடைய விண்ணரசில் பங்கு கொள்ள முடியும். அன்பு சொந்தங்களே, இந்த செய்தியோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு-ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.